அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் அமிர்தா வந்து எங்கள் 5 பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் விட்டு வைக்கல. பட் வினய், என் மைக் இஸ் ஸோ ஹை மே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் வந்து இனிஷியலாக நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் தான் ஒத்துக்கிட்டோம். பட் அது போக போக வந்து அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு கதை கேட்கும் போது ஓகே, எல்லா டைரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க, நம்மளும் அதை வந்து ஒரு அளவுக்கு நம்புவோம். சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே டீசரும் ட்ரெய்லரும் பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினச்சாங்க. பட் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, யோசிச்சு கூட பார்க்கல. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ. சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது இன்னும் நீங்கள் பெருசாக வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அண்ட் ப்ளஸ் சைத்தன்ய மேம், நிரஞ்சன் சார் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை RRR அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம். ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட 10% தான் இருக்கும். அண்ட் அந்த 10% வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் இந்த படத்தில் நடிச்சதுக்காக கிடையாது, நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான். பட் இந்த படமாக பார்க்கும்போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும். அண்ட் we are very proud to be a part of the film. நிறைய பேர் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அட்ரஸ் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் தட் ஹவ் பீன் ஆஸ்க்ட். ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமானை பற்றியான படமா? கிடையாது. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து மோக்லின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி. பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ, ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஹனுமான் ஒன்லி. அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. பிரசாந்த் இஸ் த டிரெக்டர், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் ஐ திங்க் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ நாட் கோயிங் டு சே தேங்க்யூ டு ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த குரூப், பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறோம். பட் இது உங்களுக்காக நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு தெலுங்கு படமாக பார்க்காதீங்க. உண்மையிலே சொல்ல போனால் இதில் வந்து கண்டென்ட் தான் ஹீரோ. அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு, மீதி எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்தில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை. நீங்களே ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை தட்டுறது நான் கேட்டிருக்கேன். அதுக்காக நன்றி. ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் கை தட்டினா அதான் தேஜா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த குரூப்பை கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான், படம் போய் சேர்ந்துருக்குன்னு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம். ஐ திங்க் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது. இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியவரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வரப்போகுது. அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தே ஆர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட்லி இப்போ நான் ஆஸ் எ லைக் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் இது தமிழ்லேன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார், இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் எஸ், உங்கள் எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும். அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு, அது தெலுங்கு படமாக இருக்கட்டும் தமிழ் படம், இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமாக வெளில வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ட்ரீஸர் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2.5 hours மூவி உங்களுக்கு வர்த்தாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய படம் OTTயில் வருது அது. பட் இந்த மாதிரி படம் வந்து
நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம தியேட்டரில் போய் பார்க்க முடியும். ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு. பட் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கிடைக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது. ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் காட். ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. ஸோ இட்ஸ் எ ஃபேண்டசி மூவி அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எங்கள் எல்லாருக்கும் நம்புகிறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து Jan 12க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். 18 வருஷத்தில் I have never experienced a movie like this. இது என் ரெண்டாவது தெலுங்கு படம். ஆக்சுவலி நான் என் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் வானா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன். அண்ட் ஆஸ் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்தோட எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து, ஹனுமான் அவரோட ஆசீர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அவரோட பிளெஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா 11 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இட் இஸ் லாங் அவேட்டட். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்க, நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான். இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங். சொன்னேன்னா இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை, நீங்கள் காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க, செட் பார்த்துருக்கீங்க, எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜ்ஜா, ஹீரோயின் அம்ரித் ஐயர் அவர்கள் and Varalakshmi avargal, who have been a really dear friend of mine and a great colleague of mine. We really had a great time. In the padathoda producers Niran Reddy avara aprom his wife Chaitanya Reddy avara, who believed in us and supported us when this project was only a dream. And இந்த லெவலுக்கு அவர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குறேன். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட் அண்ட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் எடுத்திருக்கீங்க. போன தடவை நான் அஸ்வின்ஸில் உங்களுக்கு பார்த்தேன். அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது. ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது, நம்ம கூட இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம்ம கூட. ஸோ திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் என்டர்டெய்னர் ஃபார் யூ. ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க. தேங்க்யூ. இல்லை, அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்துருக்கீங்க. சூப்பரான காஸ்டியூம்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன், ஐ எம் இன் த ரைட் லைன் ஆஃப் ஒர்க். ஸோ இது முதல் தடவை நான் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன். வேறு த காஸ்டியூமர் லங்கா சொல்லிட்டு அவர் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஆர்ட் டிரெக்டிங் டீமும் நாகி காரு அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. 2-3 காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு அண்ட் they were very heavy, but it was fun doing this movie and I hope you'll enjoy. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, பட் ஐ ரெஸ்பெக்ட் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அலாட். அதனால் எனக்கு தமிழில் பேசணும்னு ஆசை. ஏதாச்சும் தப்பு இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். முதல்ல எல்லாருக்கும் wishing you a very very happy new year and advance Pongal. Hanuman is a superhero film. Your kids will love this film and this film caters from audience from 3 years to 70 years old. This film has a lot of fun, action. There is sister sentiment, there's a love interest, and there's everything that you need for Pongal. In our culture, in our South Indian culture, for every Pongal, we have that habit of watching 3 to 4 films. So I hope you all encourage Hanuman also. We've put in a lot of effort to make it look like an authentic Tamil film. This is not some for the sake of dubbing it. We didn't sake it. We didn't dub it. I'm sorry. We didn't dub it for the sake of doing it. But we put in a lot of effort and we took all the care to make it look like an authentic film. Please do watch the teasers and trailers. If you like it, please share it with others and welcome us into the Tamil industry as well.
it will give us more power to make bigger films. And as Varugaru said, there are a lot of Tamil artists in the film. If you are not present over here, Samudrakani Garu is also part of the film. I would like to thank my director Prashant Verma Garu for this opportunity and for this imagination that he has imagined. We've never thought that Hanuman would be received across the globe in this manner, and I would sincerely like to thank my producer Niranjan Reddy Garu. He's missing this event today. He's back in Hyderabad trying to sort out all the releases because we have 5-6 Indian languages releasing on the same day. So உங்கள் எல்லார் சப்போர்ட் நம்ம படம்க்கு வேணும். Am I right? Yeah. And நம்ம படம் January 12th, Hanuman is releasing in theaters. Please do come and watch it only in theaters, because there are films, we might think that a few films can be watched on OTT or on television, but this is one film which you will have to watch on the big screen for the kind of VFX, for the kind of effort, for the kind of superhero effects that we have used. So please do come and watch in theaters, support us. Thank you. Thanks a lot. அனைவருக்கும் வணக்கம். நியூ இயரில் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு ஹாப்பியாக இருக்குது. முதல் படம் ஹனுமன். இந்த படத்தோட டெடிகேஷன் எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சைத்தன்யா மேம் கிளம்பும்போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க. ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்தளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன். டோட்டல் க்ரூ யாருமே செப்பல் யூஸ் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சேம் டைமில் யுவராஜ் பிரதர் கூப்பிட்டு சொன்னார். ஸோ இது ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது நான் ஒரு 1 இயராக அந்த படத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஸ்வின் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் இந்த படம் பற்றி பேசிகிட்டே இருப்போம். அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. நிறையா ரிவீல் பண்ணக்கூடாது, அநேகமாக நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம். மோர் தென் 1 இயராக நான் ஹனுமன் படம் நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸாக இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிகேஷன் டு த கோர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார். சொல்லும்போது ஒரு 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும். நான் இந்த படம் நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு கிடச்சிச்சு. அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க பேசியிருந்தாங்க. பேசி அது மூலியமாக நிரஞ்சன் சார்கிட்ட பேசியிருந்தோம். ஒரு நல்ல படத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். யங்ஸ்டர்ஸ், யங் ஹீரோ, ஒரு செம எனர்ஜெட்டிக், ஒரு பவர் பேக் ஆக்ஷன், ஒரு நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் and wish you happy new year everyone, and also advance happy pongal. First of all, I would like to thank you everyone to be here, and you're celebrating Hanuman with us. That would be very grateful, and we are really thankful for that. And I would like to mention about director Prashant Verma and producer Niranjan Reddy. They are missing this event anything because of the final VFX final touch-ups to the movie. They have to be there and finish it properly as per the audience expectations. And now I would like to thank you, Shakti sir, to be here and encourage us in the Tamil industry and distributing our movie also. And I'm really grateful for our team who are here and supporting us throughout the movie.
It's not a single day, single year journey. We have been working in this movie for 3 years almost. So we are so much grateful for them to be part of this event and, to support us throughout the journey. And they were there every time whenever we needed, and they supported us so much. And the cast, the movie also came out really good. And we would like to invite every audience, like everyone, to see the movie in the theaters. It's on Jan 12th. Please watch it and let us know how it is. Whatever the possible way you can let us know your love and affection towards the cinema, towards Hanuman. Please do share and encourage us. Thank you so much. சார், தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 4 தமிழ் படங்கள் வருது. ஒரு பொங்கல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இங்கே ஹனுமன் மாதிரியான ஒரு படங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறதுக்கான ஒரு படமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த படத்துக்கு தேவையான தியேட்டர்ஸ் வந்து நிச்சயமாக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி உள்ள ரேப்பாக இருக்கட்டும், ஹனுமன் படத்தோட ஹைப்பாக இருக்கட்டும். நிச்சயமாக படம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாமே மல்டிப்ளெக்ஸஸில் வந்து ஏற்கனவே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து தன்னைத்தானே வந்து பெரிய படமாக்கிக்கும். KGF 2 கூட அதுதான் நடந்தது. அது ஒரு பெரிய ஹிட்டு படமானதுக்கு பிறகு எல்லா தியேட்டர்ஸ்லேயும் மறுபடி காம்ப்ளெக்ஸ், இன்றைக்கி எல்லாமே பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, மல்டிப்ளெக்ஸஸ் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இதோட வேர்ட் ஆஃப் மவுத் பெட்டராக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு பொங்கலுக்கு இது ஒரு நிச்சயமாக பெரிய படமாக இருக்குங்கிறது நம்ம டீமோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கையும். நன்றி சார். சார், ஹீரோ சார், இந்த எவ்வளவோ கடவுள் இருக்காங்க இந்து இதில், எவ்வளவோ கடவுள் எவ்வளவோ காட்ஸ் இருக்குது. அனுமனை எப்படி Sir, Hanuman is every child's favorite, every person's favorite, and once you think about strength or speed or loyalty or anything, you only remember about Hanuman. So to start this universe, we are thinking to bring in other gods and their powers also in the later parts. But to start this series, there's no other better option for us than Hanuman. நான் ஏன் கேட்குறேன்னா, அனுமனுக்கு வந்து பெண் பக்தைகள் உண்டு, பெண் காதலிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் படத்தில் லவ் இருக்குன்னு சொன்னீங்க சார். நான் ஹனுமான் இல்லை சார், நான் ஹனுமேன். அதான் அது வரேன் அது எனக்கு புரியுது. அதுதான் ஹனுமான் இங்கே எழுதியிருக்குது தமிழில். நீங்கள் ஹனுமான்னு உச்சரிச்சிங்க. நான் அப்பயே அதுக்காக தான் இந்த கேள்விக்கே வந்தேன். Sir, this is a superhero film. This is about a boy in a fictional town. Somebody who cannot fight, somebody who cannot stand for, because he's very weak. If somebody like that gets superpowers with the blessings of Lord Hanuman, what he does and how he stands for his village is being told in a very, very entertaining way. Everybody will love this film for sure, sir. மேடம், வரலட்சுமி மேடம், உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டின். அதாவது நீங்கள் இப்போ தெலுங்கு படமாகட்டும், கன்னட படமாகட்டும், தமிழ் படமாகட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து வில்லனிக் ஹீரோயின் அப்படி தான் வருவீங்க. இதில் என் தம்பி மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா தலையை சதறடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம்? இந்த கதையால் கவரப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா, இல்லை வில்லித்தனமும் உண்டா படத்தில்? இல்லை இவர் வினய் இருக்கிறனால நம்ம வேணான்னு விட்டீங்களா? கன்ஃபியூஸாக இருக்கீங்க. இல்லை படத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி வந்து யூஸ்வலாக ஆமாம் ஜென்ரலாக வில்லனாக தான் இருப்பேன். இதில் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இது ஆக்சுவலாக வந்து மெயினாக வந்து இட்ஸ் பிட்வீன் தேஜா அண்ட் ஹனுமந்து அண்ட் அஞ்சமா, அதான் கேரக்டரோட பேர். அண்ட் இதில் வந்து ஒரு பாசமான அக்கா, பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே இருக்குது படத்துலையுமே. அண்ட் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டர் தான், அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு. விழுதலாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க. சார், இந்த படத்துக்காக how many sets you put for this film? அப்புறம் வாட் அபவுட் திஸ் ஹனுமான் ஸ்டாச்சு, அது ஏதாவது சொல்லுங்கள். Hanuman statue is totally VFX, sir. We have created a world called Anjanadri, which is not there. It is a fictional world we have created in graphics. That took almost about 1.5 years for us to create this world. And the second question about the sets.
my producer Niranjan Garu is so passionate that he has taken a big empty land and he has built many sets over there for this film. I cannot exactly number it, but probably about 5 to 6 sets we might have done for sure. Maybe more than that. Yes, sir. Yeah, now they are calling it back in Hyderabad. We've taken an empty land and we've built Hero's house. We've built Vinay Garu's den over there. We've built small things. Now it has become Hanuman Studios and many films are being shot over there. Yeah. சார் ஹீரோ சார் அது மாதிரி இப்போ இந்த ஹனுமன் உங்களுக்கு பவர் கொடுக்குறாரு, நீங்கள் சூப்பர் ஹீரோவாக ஆகுறீங்க. அவர் அப்படி வரம் கொடுக்குறப்பயே லவ்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கதையை ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? Of course, sir. Hanuman is more important, sir. அது கரெக்டு. ஆனால் லவ் இல்லைன்னா ஒரு ஹீரோவா ஜனரஞ்சகமாக இருக்காதுல்ல Sir, படம். sir, Hanuman, I'll tell this in Telugu. Hanuman వరకు నన్ను తీసుకెళ్ళిందే నా లవ్. అది. Sir, I'm really sorry. I would like to add a small thing in my speech. I forgot about it. That is regarding Shakti, sir. Sir, thank you. Thanks a lot for backing this film. It's అంటే ఎట్లా చెప్పాలి, కొత్త వాళ్ళు యంగ్ బాయ్స్ సినిమాలు చేస్తుంటే మీలాంటి వాళ్ళు ఫ్రమ్ అదర్ స్టేట్స్, ఇఫ్ యూ వాచ్ అవర్ కాంటెంట్ అండ్ we've never promoted our film in any other states, but you've just watched our content on YouTube and other things and you wanted to take this film and release it. Thanks a lot, sir. Means a lot for us. வினய்ஜி, நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், ஹீரோவாகவே பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டவர். உண்மையாக அதை கொஞ்சம் பூர்த்தியும் பண்ணீங்க. ஆனால் இடையில பயங்கர கேப். இப்போ இந்த படம் அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா எல்லா லாங்குவேஜ்லையும், மெயினாக தமிழில்? கேப் வருது காரணம் எனக்கு சில ஸ்கிரிப்ட்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. எனக்கு சொன்ன முதல் படத்துல இருந்து நான் உன்னாலே ரிலீஸ் ஆகிட்ட உடனே எனக்கு லவ் ஸ்டோரிஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. துப்பறிவலன் ரிலீஸ் ஆகிட்ட உடனே வில்லன் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட்ஸ் வெரி ப்ரெடிக்டபிள் எனக்கு. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் யூ வாண்ட் டு ட்ரை நியூ திங்ஸ். ஸோ நான் தெலுங்குல எனக்கு இந்த படம் வந்திருக்கு, மலையாளத்தில் எனக்கு இன்னொரு படம் வந்திருக்கு, விச் ஹவ் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். எனக்கும் அதே பண்ணுறது எனக்கு ஆசை இல்லை. ஈவன் ஐ லைக் டு ட்ரை அவுட் நியூ திங்ஸ். ஸோ ஏன்னா சான்ஸ் எங்கேருந்து வரோம், ஐ ட்ரை தட் அவுட் ஓவர் தேர். ஸோ இப்போ எனக்கு நிறைய வேலை அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் கிருத்திகா ஸ்டாலின் அவர் கூட, நான் ஜெயம் ரவி அவர் கூட இப்போ வர படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் ஐம் பிளேயிங் டு த டிஃப்ரெண்ட் க்ரௌட்ஸ் இப்போ. And போகிறதுக்கு முன்னாடி I forgot to thank the heart of this movie. The one person I'm responsible to be sitting over here for is படத்தோட டிரெக்டர் பிரசாந்த் வர்மா. முதல் தடவை மீட் பண்ணும்போது அவரோட ஜீனியஸ் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. His journey has just started. I wish him the best. We all believed in him. அவரோட திங்கிங் ப்ராசஸ், his knowledge about Indian mythology and about Indian gods is so forward. And இந்த லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒரு ஃபோக்கஸ் இருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரசாந்த். காட் பிளஸ் யூ. அந்த இதெல்லாம் கூட ரொம்ப அந்த சலா அப்படியே மலையோடு இருந்தது இல்லை, ரொம்ப நான் கூட கேட்டேன் சிஜியா இல்லை இது என்ன ரியலா அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்கள் அது பார்த்தீங்களா தானே? நாம் ஷூட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவர் நமக்கு சொல்லும்போது, வினய் நான் இந்த மாதிரி நான் கட்டு போகிறேன்னு, விஎஃப்எக்ஸில் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் தான் அவ்வளோ மிரண்டி போனேன். ஸோ ஹீ இஸ் லிவ்ட் அப் டு ஹிஸ் டர்ம்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு சேலஞ்ச் ஈவன் ஃபாரின் சினிமா as far as VFX is concerned, not just director. என் சைட்லேருந்து ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேடம். இப்போ இங்கே டேரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை மேடம், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினாலே இங்கே வந்து ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி, அவர் எடுத்தாலே அந்த படம் ஓரளவு ஓடிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக அந்த படத்தை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்ன, இந்த அனுமன்னாலையா இல்லை படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதா? So initially we wanted to release the movie May 12th only. So when initially the Shakti sir approached, if at that time movie was released na, by that time it was done actually. But because of the VFX, we wanted to improve the quality of the movie and improve the whole appearance and to take it to the next level, not to pan India, to the pan world. It took so much time. So in meanwhile process, we were busy working it, making it better. We couldn't able to get back to Shakti sir, but finally he's so graceful. He waited so long and he's releasing it now, and we are so happy. I know that with all your support, we will reach whatever the attention and whatever the reach we need, we'll get it. Thank you.